ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாதுளம் வச்சு ஃப்ரெஷ் ஜூஸ் என்ன சொல்கிறது, பால் இதெல்லாம் இல்லாமல் உடனடியாக ஒரு விதையும் அறப்படாமல் ஒரு பர்ஃபெக்டான ஜூஸ் பண்ணலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். விதை அரைப்படக்கூடாது, விதை அப்படியே முழுசாக இருக்கணும். ரொம்ப திருப்பக்கூடாது மிக்சியை. லைட்டாக ஒரே ஒரு திருப்பு, ஒருபடி ஒரு திருப்பு, ஒருபடி அது மாதிரி தான் அடிக்கணும். விதை அரைப்படக்கூடாது. ஃபைனலாக அந்த விதையெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்ச அந்த விதைங்கள்லாம் எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனா இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக நம்மளுக்கு இந்த தோலெல்லாம் வந்துடும். இதெல்லாம் யூஸ் இல்லை. இந்த மாதிரி விதையோடு நம்ம அடித்து எடுத்தால் தான் அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு ஜூஸாக வரும். இந்த விதையும் கூட சேர்த்து அடிக்கும்போது வெள்ளையாயிடும். இப்போ நீங்கள் வெளியிலலாம் குடிக்கும்போது இந்த விதையும் சேர்த்து அடித்து தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால இந்த விதையை அரைப்படாமல் ஜூஸ் அடிக்கணும். அதுதான் வீட்டில் ரெடி பண்ணுற ஜூஸ். இந்த மாதிரி ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஜெல்லடை வச்சு அந்த விதைங்கள்லாம் எடுத்து போட்டு அதுலேயும் கொஞ்சம் ஜூஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதை தூரம் போட்டுருது. இது தேவையில்லை. அளவு சர்க்கரை, இனிப்பு தேவைக்கேற்ற இனிப்பு. ஒரு லைட்டாக இந்த மாதிரி ஜல்லடை வச்சு அடித்ததெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த மாதுளோடைய தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி வடிகட்டும் போதே கீழே வந்துடும் நம்மளுக்கு. இது வேணும்னாலும் அப்படியேவும் போட்டு குடிக்கலாம். நான் நல்லா வடிகட்டிடுறேன். நம்ம ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது தங்காமல் அப்படியே டைரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஊற்றினே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கையால் இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணிக்கினே இருக்கோம். ஏன்னா நம்ம விதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இருக்கிறது அதனுடைய தோல் தான். இதை நம்ம அப்படியே கூட நம்ம குடிச்சிக்கலாம். இல்லை வாயில் அகப்படுது, டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் செய்யணுன்னா இந்த மாதிரி நல்லா அதில் உள்ளேயும் சாறு எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு நல்லா அதையும் வெள்ளையாக்கிடலாம். அதில் உள்ள சாறு வீணாக போகாத அளவுக்கு நம்ம நல்லா அழுத்தி கொடுத்து இந்த மாதிரி ஃபைனலாக இருக்கும்போது நம்ம நல்லா இதில் உள்ள சாரெல்லாம் எடுத்துக்கலாம். இதை அப்படியே குடிக்கிறது இருந்தாலும் குடிக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம எடுக்கும்போது அதில் உள்ள மொத்த சாரும் நம்மளுக்கு வீணாக போகாமல் வந்துடும். அவ்வளோதான். இப்போ குடிக்கும்போது டிஸ்டர்பாக இருக்குது, பல்லில் அகப்படுது, ஜூஸ் குடிக்கும்போது இது டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு துரும்பு இல்லாத அளவுக்கு ஒரு ஜூஸ், ஒரு துரும்பு இல்லாமல் விதையை ரிமூவ் பண்ணியாச்சு. அது மேலுள்ள தோல், அதில் உள்ள சத்தம் இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ என்ன இருக்குது லாஸ்ட்டில் வெறும் நம்மளுக்கு அந்த ஜூஸ் மட்டும்தான். அந்த ஜூஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன் இல்லாமல் அப்படியே சடனாக எடுத்து குடிச்சிடலாம். ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ரொம்ப வெள்ளையாயிடுச்சு. இப்போ இதில் எந்த ஒரு சத்தும் போல் நம்ம எல்லாத்தையும் இதுலேருந்து எடுத்துட்டோம். இதை எடுத்து தூரம் போட்டோம். நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு இனிப்பு
இதில் பால் எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. ஃப்ரெஷ்ஷு ஜூஸ். பால் சில பேருக்கு ஒத்துக்காது. ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இந்த மாதிரி இந்த விதையும் அரைப்படாமல் நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஜூஸு, அதே சமயம் நல்லா ஒரு ஃபீல் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ். இந்த மாதிரி இந்த மெத்தடில் ஜூஸ் ரெடி பண்ணணும். சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிச்சிக்கலாம், ஐஸ் ட்யூப் வச்சும் குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான ஃப்ரெஷ் ஜூஸு. எந்த வேலையும் இல்லை, நம்ம அடித்து எடுக்கிற மெத்தடு தான் கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இது எந்த ஒரு செலவும் இல்லை, வேலையும் இல்லை, அதை பார்த்துக்கோங்க. ஒரு அருமையான ஃப்ரெஷ் ஜூஸ். இந்த மாதுளை ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.